போயிடலாம். என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வெளியில போறோம். என்னால வந்து அந்த வெளியில போகும்போது ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஏன்னா யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு கடையில உட்காரோம், உங்களை பார்த்து தான் அந்த பொருள் வாங்குவாங்க. நீங்க பேசுறத வச்சுதான் அது எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ ஒரு வசிய பொட்டு நம்ம எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். வசிய பொட்டு, வசிய பொட்டு அது இருந்துச்சு அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்தை நீங்க போனீங்கன்னா உங்களை எதிரிகளா பார்க்காம, இல்ல நீங்க ஒரு கடையில வியாபாரம் செஞ்சீங்கன்னா அந்த வியாபாரம் நன்றாக இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கு. ஓகே, இது வந்து வசிய பொட்டுன்னு சொல்லுவோம். சரி, இந்த வசிய பொட்டு எப்படி எப்படி தயார் பண்ணலாம், அது வசிய மையினா கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அரகஜா அப்படிங்கக்கூடிய ஒரு மை வாங்கிக்கோங்க. அடுத்தது அதுல வந்து ஏலக்காயை வந்து நீங்க உளிச்சு அதுல இருக்கக்கூடிய விதையை ரொம்ப நல்லா பொடியாக்கிக்கணும். ஒரு அம்மியில ரொம்ப பொடியா, அதை வந்து ஒரு திப்பி கூட இல்லாம ஒரு நல்ல ஒரு பொடியாக்கிக்கோங்க. அடுத்தது செம்பருத்தி பூவோடைய மகரந்தத்தை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவோடைய மகரந்தத்தை எடுத்து நல்லா அதை நைஸா கையில தேய்ச்சோம்னா அதுவும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். என்னென்ன சொல்லியிருக்கேன், அரகஜா, அடுத்தது ஏலக்காயோடைய விதையோடைய பொடி, அடுத்தது செம்பருத்தி பூவோடைய மகரந்தம், செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தூரம், கொஞ்சம் இத்தினோடு செந்தூரம் போடுங்க, இல்லாட்டி அது கூட நம்மளுக்கு வேண்டாம். இந்த 2 பொருட்கள் மட்டுமே போதும். இந்த அரகஜாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த செம்பருத்தி பூவோடைய மகரந்தம், ஏலக்காயுடைய அந்த விதையோடைய பொடி, இந்த 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதைய நெத்தில பொட்டா வச்சுட்டு போங்க. நிச்சயம் அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல வசீகர சக்தி உங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வச்சுடுங்க. இப்போ திருஷ்டி இருக்கு, ஏவல் இருக்கு, ஐயோ என் பிள்ளை வந்து இந்நேரத்துக்கு வெளியில போற, இந்த மாதிரி எதுவுமே அதெல்லாம் வந்து இதாகாது. ஒரு வசிய பொட்டா உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்போட இது இருக்கும். நீங்க வேலை வேலை போய் வேலைக்கு செய்யறவங்களோட அவங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும், அவங்க 2 பேத்துக்கூட கனெக்ஷனும் நல்லா இருக்கும். உங்களுக்கும் முதலாளிக்கும் நல்லா இருக்கும், இல்ல உங்களுக்கு வாடிக்கையாளருக்கும் நல்லா இருக்கும். அப்ப வசிய பொட்டு எப்படி தயார் பண்றது அப்படின்னா, அரகஜா, அடுத்தது வந்து ஏலக்காய், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவோடைய மகரந்தம். புரியுதுங்களா? இதை 3 பண்ணா வசிய பொட்டு. இதுல என்ன அப்படின்னா, இதை பண்ண தொழில் வளம், செல்வ வளம், மதிப்போட இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இப்போ 3வது பரிகாரத்துக்கு வந்துட்டோம். 4வது பரிகாரம் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு பரிகாரங்கள் வந்து ரொம்ப அற்புதமா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அது நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்தது நம்ம பரிகாரம் என்ன பண்றோம் அப்படின்னா, தெய்வீக வசியம், மூலிகை தீர்த்தம். நம்ம வீட்டை எப்படி தெய்வீகமா மாத்துறது, மூலிகை தீர்த்தம். மூலிகை தீர்த்தம் அப்ப இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து கலசம் வெயி. ஏன் அப்படின்னா அது ஒரு மூலிகை தீர்த்தம். கலசம் வச்சா நல்ல ஒரு பரிகாரம் அப்படின்னா கலசத்தை வச்சு நம்மளுக்கு பழக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப யாரும் அது வைக்கிறது இல்லை. மூலிகை தீர்த்தம். இந்த மூலிகை தீர்த்தம் எப்படி தயார் பண்ணுவது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனால என்னென்னலாம் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் உள்ள ஒரு மகாலட்சுமியே வாசம் செய்யக்கூடிய அமைப்பு. அதை தீர்த்தம் தெளிச்சு உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நிச்சயம் நடந்துரும். ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடுது. நீங்களே உணரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மூலிகை தீர்த்தம். ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது குடமா இல்ல ஏதாவது ஒரு சின்ன டம்ளர், ஆனா கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. அப்பதான் வீடு முழுக்க உங்க மேல உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தெளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு செம்பு பாத்திரத்துல எடுத்து அதுல தண்ணீர் ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஏலக்காய்,
ஒரு பாயிண்டா சொல்றேன். 5 ஏலக்காய், 2 கிராம்பு, ஜாதிக்காய் 2, பச்சை கற்பூரம். புரியுதா உங்களுக்கு? திரும்ப இது பண்ண மாட்டேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம், கொஞ்சம் பன்னீர், கஸ்தூரி மஞ்சள், சோம்பு. என்னன்னா இதெல்லாம் வசிய பொருள் தான். சோம்பு, கற்பூரவள்ளி இலை. கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா நம்மள்கிட்ட, கற்பூரவள்ளி இலை, மருதாணி இலை, துளசி இலை. அடுத்தது நன்னாரி வேர் போடலாம், தூள் மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். நன்னாரி வேறு, ஜாதி பத்திரி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், பன்னீர், கஸ்தூரி மஞ்சள், சோம்பு, கற்பூரவள்ளி, மருதாணி இலை, துளசி இலை, நன்னாரி தூள், ஜாதி பத்திரி. எவ்வளவு வந்திருக்குங்க? 12 வந்திருக்கு இல்லையா? 12 பொருட்கள் வந்திருக்கு. இந்த 12ங்கிறது அப்படியே நம்ம ராசி கட்ட மாதிரி ஆயிடுச்சா? இந்த 12 பொருட்களையும் நீங்க அதுல நீங்க மஞ்சள் நான் என்ன சொல்றோம் அது மட்டும் போட்டா போதும். இதை போட்டு நீங்க ஒரு 3 மணி நேரம் ஊற வைத்து அதை வீடு ஃபுல்லா தெளிச்சு, உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேலேயும் நல்லாவே தெளிச்சு, முகத்தில் அடித்து, ஒரு முகத்துல தண்ணீர் அடிப்பாங்க கோயில்ல, அந்த மாதிரி முகத்துல அடிச்சு வீடு ஃபுல்லா தெளிச்சு, சமையலறை, சாமி ரூம், மெயின் சாமி ரூம், ஏன்னா அதுலதான் கெட்டதெல்லாம் உள்ள அடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாமி ரூம், சமையலறை, என்னென்ன இடுக்குகளோ அங்க எல்லாம் தெளிச்சு, இல்ல கீழே இது பண்ணி வாசல் பூரா தெளிச்சு. இதை எப்ப பண்ணணும்? மாசத்துக்கு ஒரு முறை நல்ல நாள் இல்லாட்டி பௌர்ணமி நாள பண்ணீங்கன்னா, அந்த பண்ணி அடுத்த பண்ற வரைக்குமே வீடு மகாலட்சுமி அம்சத்தோட இருக்கும். உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன். அந்த தீர்த்தத்தை நீங்க என்ன பண்ணணும்? அந்த வச்சு மீதி இருக்கிற தீர்த்தத்தை நீங்க ஃபுல்லாமே வச்சுக்கணும். தீர்த்தத்தை 3 மணி நேரம் கழிச்சு, அடுத்தது மாலை அதுல மீதி இருக்கக்கூடிய தீர்த்தத்தை இது எப்படி தெளிக்கணும்னா, மா இலை இருக்கு இல்லைங்களா, மா இலையில இல்லாட்டி வெத்தலை, இந்த 2 இலையில தான் எடுத்து தெளிக்கணும். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை எடுத்து தெளித்து சாமி கிட்ட வச்சுட்டு, அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்த நாள் காலையில் நீங்க சாணம் தெளிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு அதுல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துருங்க. அதுல இருக்கக்கூடிய ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் அதெல்லாம் எடுத்து ஒன்னா அது ஃபுல்லாவே எடுத்துருங்க. ஃபுல்லா எடுத்து ஏதாவது ஒரு மண் பரப்பி அந்த மண்ணுக்குள்ள போட்டுருங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செடி கொடிகள் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்ப செடி வளர்த்துறீங்கன்னா அதுக்குள்ள போடுங்க. சரிங்களா? இப்ப ஒவ்வொரு மேக்சிமம் நீங்க ஒரு வருஷத்துல 3 முறையாவது செய்யுங்க. இல்ல நான் அடிக்கடி செய்யறேன்னா இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அடிக்கடி நீங்க தாராளமா செய்யலாம். இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு பரிகாரம். மூலிகை தீர்த்தம். ஒரு சோம்பல் இருக்காது, நேரத்துல எந்திரிப்பாங்க, டயர்டு இருக்காது, வீட்டுல நல்ல செல்வம் தங்கும், நம்மளுடைய நகைகள் மீட்டு கொண்டு வரும், நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப வளம் பெற செய்யக்கூடிய ஒரு மூலிகை. நோட் பண்ணிட்டீங்களா? நம்ம அடுத்தது 5வது